இசைஞானியை பத்தி ரொம்ப நல்லா பேசினீங்க. இசைஞானிக்கு பாரத ரத்னா விருது கொடுக்கணும்னு நிறைய பேர் கோரிக்கை வச்சிருக்காங்க. அதை பத்தி அரசு பரசலா ஒரு செய்தி வருது. அதை பத்தி உங்க கருத்து? அதை விட பெருமைக்குரிய இன்னும் சிறந்த ஒரு விருது இருந்தா சொல்லுங்க. எங்க அப்பாவுக்கு, எங்க அப்பா இளையராஜா அவர்கள் இந்த மண்ணில் இருக்கிற எல்லா விருதுகளுக்கும் அப்பாற்பட்டு புகழ்பெற்ற ஒரு இசை இறை. அவர் அப்படிதான் சொல்லணும். எந்த ஒரு விருதையும் கொடுத்து அவரை பெருமைப்படுத்திட முடியும்னு நான் நினைக்கல. ஏன்னா அதை தாண்டிய புகழ் அவருடையது, ஆற்றல் அவருடையது. இருந்தால் நான் ஒரு மகனா, நாங்கள்லாம் அவர் பிள்ளைகளா அவருக்கு பாரத ரத்னா அப்படின்னு ஒரு விருதை கொடுத்தா நாங்கள் பெருமை அடைவோம், மகிழ்ச்சி அடைவோம். அதுல எங்களுக்கு ஒன்றும் இல்லை. யாரும் முன்மொழியணுமா என்ன? அவருக்கு அந்த எதிர்பார்ப்பு இருக்காது, எங்களுக்கு அதுல ஒன்றும் இல்லை. பல கோடிக்கணக்கான மக்களினுடைய பாராட்டு, அதை தாண்டி அவருக்கு ஒரு விருது இருக்குது. அது ஒன்றும் இல்லை, கிடைக்கும், உரிய நேரத்தில் கிடைக்கும், அவருக்கு கிடைக்கும். சட்டம் திரும்ப பெரும் சொல்லி நம்ம எல்லாருமே போராட்டம் நடத்திட்டே இருக்கோம். ஆனா பெரிய நெருக்கடி பாத்தீங்கன்னா அந்த சட்டத்துக்கு உள்ள இருக்கக்கூடிய இடத்தையே அம்பானி வாங்கியிருக்கான்னு சொல்லி ஒரு தகவல் பரவிட்டு. இப்ப என்ன இப்ப அது வேண்டாம். நான் என் மருமகன் நடிச்சிருக்க படத்துக்கு அதுக்காக வந்திருக்கேன். நீங்க அது குறித்து அதை கேட்டீங்கன்னா நான் 13ஆம் தேதி இதுக்கு தனியா ஆர்ப்பாட்டம் வச்சிருக்கேன். அப்புறம் அதுலயே இதே தான் பேசணும். நீங்க அங்க இந்த கேள்வியை நினைவு வச்சு கேளுங்க, நான் சொல்றேன். தொடர்ந்து எல்லா மேடையிலயும் விஜய் அவர்கள் தம்பி தம்பின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அவரும் 26க்கு ரெடி ஆயிட்டு இருக்காரு. பாமக நின்ன சமீபத்துல அதை விட்டுருவோம். பேரன்பு பெருங்கோவம் அந்த படத்தை பேசுவோம். தமிழ் சினிமால நீங்க ஜாதியை பத்தி சொன்னீங்க, ஒழிக்கவே முடியாதா தம்பி சொல்லிட்டு இருக்கீங்க. ஒழிக்கவே முடியாதுன்னு சொல்லல, ஜாதிகள் வந்துட்டு இருக்கு. இப்ப ஜாதி ஒழிக்கவே முடியாதுன்னு சொல்லக்கூடாது, ஒழிக்கணும். நான் எனக்குள்ள ஒழிக்கிறேன், நீங்க உங்களுக்குள்ள ஒழிங்க. எல்லாரும் இந்த சிந்தனை விட்டு வெளியில வந்துட்டா அதுவா செத்து விழுந்துரும். ஆனா சினிமா 2 பிரிவா புரிஞ்சிருக்காங்களா? உங்களுக்கே தெரியும், இந்த ஜாதிக்கு ஒரு படம் எடுக்கிறாங்க, அந்த ஜாதிக்கு ஒரு படம் எடுக்கிறாங்க. துறையிலே வந்திருக்காங்க. சாதியை போற்றி யாரும் இல்ல, அதை தூற்றி அது வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சாதியை போற்றி யாரும் எடுக்கல. அப்படிப்பட்ட படைப்பாளிகள் நமக்கு அப்படி இல்லை. என் ஜாதியை தாழ்த்தி பேசிட்டு இருக்காங்க, அதான் நான் எடுக்கிறேன்னு சொல்லி ஒரு படங்கள் நிறைய வந்துட்டு இருக்கு, உங்களுக்கு பார்த்திருப்பீங்க. அது ஒன்னும் கற்பனை கதை இல்ல. நிகழ்காலத்துல நிகழ்கிற உண்மையில ஏற்பட்ட வலியின் மொழி தான் அந்த திரையில வருது. அதை பாக்குறவங்க செய்யக்கூடாது. சின்லெஸ் லிஸ்ட் எடுத்துட்டு ஸ்பீல்பர்க் கடைசியா அந்த யூதர்கள் எல்லாம் வரிசையில் நின்று ஒரு கற்களை வைப்பாங்க. அதுல கடைசி அப்படி வரும்போது ஸ்பீல்பர்க் நிற்பான். ஏன்னா அவனும் அந்த பட்டியலில் இருப்பான். அப்ப அந்த படத்தை பார்த்துட்டு இவங்கெல்லாம் நாஜிக் படை